Right.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்கள் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற திட்டத்திற்கு இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்கிறோம். இன்றைய இந்த திட்டத்தில் எங்களுடன் இணைந்து வழங்கும் சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அன்பழகன் அவர்களுக்கும் தலைவர் சுகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் இருந்து இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ரொட்டேரியன்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்நிகழ்வை தொடங்குகிறோம். முதல் நிகழ்வாக இன்று ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பாக்கியராஜ் சார் அவர்கள். Welcome to Super CLT Music. Bluetooth mode. நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால வாசிக்க முடியல. தொடர்ந்து ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நமது தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செயல் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா?
ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ரமேஸ்வரன் அவர்களே. ரோட்டரி இறைவணக்கத்தை அடுத்து அனைவரின் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்த இறை வணக்கத்தை இறை வேண்டுதலை வழங்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா உங்க ஆடியோ இல்லையா? ஆடியோ இல்லை. ஐயா உங்க ஆடியோ வரலையா? வந்துருச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற வேண்டிக் கொள்கிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. வாழ்க வளமுடன். இறை வேண்டுதலுக்கு நன்றி ஐயா. மற்றும் அடுத்த நிகழ்வாக ஐயன் திருவள்ளுவன் தந்த தினம் ஒரு திருக்குறள். உற்றான் தீர்ப்பான் மருந்து உலை செல்வான் என்று அப்பால் நாள் கூட்டே மருந்து. மருந்து என்ற அதிகாரத்தில் 950வது குறள். உற்றான் தீர்ப்பான் மருந்து உளச் செய்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து. அதாவது நோயாளியின் நோயை தீர்க்கும் மருத்துவன் அவனுக்கு உதவியாகிய மருந்து, அம்மருந்தில் இருந்து தருபவன். ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். அருகில் இருந்து மருந்து தருபவன் என்று அந்த 4 பகுதியை உடையது மருத்துவ முறையாகும். நோயாளி நோயை தீர்க்கும் மருத்துவன், அவனுக்கு உதவியாகிய மருந்து, அம்மருந்தில் இருந்து தருபவன் என்று அந்த 4 பகுதியை உடையது மருத்துவ முறையாகும். அப்போ ஒரு மருத்துவன் மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து கொடுப்பவருக்கு வீட்டில இருந்து அருகில் இருந்து உபசரிப்பவரும் மிக முக்கியமானது. அதை வேலைக்கு சரியாக கொடுப்பது அப்படிங்கிற முறையும் இந்த இடத்துல பின்பற்ற. ஒரு மருந்து என்பதை விட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர் மேல் செலுத்தக்கூடிய அக்கறையினால், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசத்தினால் அவர் மேம்பட வேண்டும் என்ற அந்த எண்ணங்களையும் குறிக்கும் பொழுது அது அவருக்குள் ஊடுருவி சென்று உற்சாகத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக சொல்றாரு. 950வது குறள் மிக முக்கியமான குறள். மீண்டும் நாளை ஒரு திருக்குறளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மனதை தூய்மைப்படுத்த சில கருத்துக்களை கூறி இன்று உடலை சுறுசுறுப்படைய வைக்க ஐயா அவர்கள் கைத்தட்டுதல் பயிற்சியை விளக்க வருகிறார்கள். அடுத்து அவர்களை தொடர்ந்து அவர்களது துணைவியார் பூங்குடியாமா அவர்கள் மூட்டியக்க பயிற்சியும் அளிக்க வருகிறார்கள்.
11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டு பயிற்சியை பார்க்க போறோம். நேற்று காலையில பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் 2 முறை மட்டும் செய்து காட்டினேன். நண்பர்கள்லாம் கேட்டுட்டாங்க, நீங்க ஒரு 5 முறையாவது செய்து காட்டுங்க, அப்பதான் நான் பின்தொடர முடியும் அப்படின்னாங்க. அதுக்காக இன்னைக்கு எல்லா பயிற்சியும் 5 முறை செய்து காட்ட போறேன். நேரா நின்னுக்கோங்க. உங்களுடைய இரு கைகளும் இடுப்பு பகுதியை பிடிச்சிருக்கு. கணுக்கால் பயிற்சி. முதல்ல வலதுகால் உள்முறை சுழற்ற. 1, 2, 3, 4, 5. வெளிப்பக்கமா 1, 2, 3, 4, 5. அடுத்து இடதுகால் உள்பக்கமாக 1, 2, 3, 4, 5. அடுத்து வெளிப்பக்கமாக 1, 2, 3, 4, 5. ஓய்வு. கைகள் தளர்வா இருக்கு, உடம்பும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிருந்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க.
அடுத்து இரு கால் மூட்டு பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இரு கால் முட்டியை பிடிச்சிருக்கட்டும். அடுத்து வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. இரு கால் முட்டியும் தளர்வா இருக்கு, இரு கைகளும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கால்கள் விரிந்த நிலையில் இரு கைகளும் இடுப்பகுதி பிடிச்சிருக்கட்டும். வலதுபுறமாக 5 முறை சுழற்சி செய்ய போறோம். இடதுபுறமாக 5 முறை சுழற்சி செய்ய போறோம். வலதுபுறமாக 1 2 3 4 5. இடதுபுறமாக 1 2 3 4 5 6. கைகள் தளர்வா இருக்கு, உங்களுடைய இடுப்பகுதியும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முது தண்ணீருக்கான பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இடுப்பகுதி பிடிச்சிருக்கட்டும். நின்ற நிலையில் கால்கள் விரிந்த நிலையில் இருக்கட்டும். நின்ற நிலையில் உங்களுடைய மூச்சு காற்றை உள்ளுக்குறீங்க. குனிந்த நிலையில் வெளிவிட்டு நிமிரும் நிலையில் பின்னோக்கி வளையும் நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5. கால்கள் விரிந்த நிலையில் இருக்கு. உங்களுடைய இடுப்பகுதி ஓய்வு நிலையில் இருக்கு. இடமும் ஓய்வான நிலையில இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டி வளையும் பயிற்சி. அப்படியே வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. உங்களுடைய இடுப்பை பகுதி ஓய்வுல இருக்கு, கைகளும் ஓய்வுல இருக்கு, உடம்பும் ஓய்வுல இருக்கு.
சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. நீளமான மூச்சு காற்றை இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. இரு கால்களையும் சேர்த்து வைத்து கைகளை சுழற்றும் பயிற்சி. கைகளை காதோடு தான் சேர்த்து வச்சுக்கோங்க. உள்நோக்கி சுழற்சி பண்றோம். அடுத்த 5 முறை வெளிநோக்கி சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. கைகள் தளர்வா இருக்கு, உடம்பு தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க, உங்க தோள்பட்டையே கவனிக்கிறீங்க. தோள்பட்டையும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து முழங்கை மூட்டு பயிற்சி. 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் ஓய்வுல இருக்கு, உங்களுடைய முழங்கை பகுதியும் ஓய்வுல இருக்கு, உடம்பும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இரு கைகளும் மணிக்கட்டு பயிற்சி. கைகளை கட்டை விரல் உள்ள வச்சு முடிச்சுக்கோங்க. வெளிப்புறமாக சுழற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்நோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் ஓய்வுல இருக்கு, உடம்பும் ஓய்வுல இருக்கு, மணிக்கட்டு பகுதியும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இரு கைகளையும் மூடி திறக்கும் பயிற்சி. கைகளை நேரம் நீட்டிக்கோங்க. இந்த கட்டை விரல உள்ள வச்சு வச்சுக்கோங்க. உங்களை எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்து உங்களுடைய கைகளை ரொம்ப இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு இறுக்கிக்கோங்க. இறுக மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. உடம்பு ஓய்வுல இருக்கு, இரு கைகளும் ஓய்வுல இருக்கு, இரு கை விரல்கள் பகுதியும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளது, மெதுவாக வெளியேற்றம் பண்ணுது. அடுத்தது கழுத்து பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இரு கால் முட்டியை பிடிக்கட்டும். வலதுபுறமாக குனிந்த நிலையில் வலது பின்னோக்கி, அடுத்து இடது அப்படியே முன் வந்துடும். 1 2 3 4 5
5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. உடம்பு ஓய்வுல இருக்கு. உங்களுடைய கழுத்து பகுதியும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் மெதுவாக ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே கைகள் உரசி கண்கள் மேல வச்சு நல்ல திறந்துக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றி அம்மா. கலை நல்ல இயக்கத்தை கொடுத்து அடுத்து சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா கோபுக்கரணம் போட போறோம். உள்ள இடது கை வலது கால பிடிக்குது, வலது கை இடது கால பிடிக்குது, வலது கை மேல் நின்ற நிலையில் ஆழமான சுவாசம். அமர்ந்த நிலையில் வெளியிடுகிறோம், எழுந்த நிலையில் உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. சூப்பர் பிரெயின் யோகால ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு. உடம்பு ஃபுல்லா ஓய்வுல இருக்கு, கைகளும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுக்கும் மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது சுழற்சி. முதலில் வலது கை இடது காலம் பிடிக்குது, இடது கை வலது காலம் பிடிக்குது, இடது கை மேல வர மாதிரி பிடிச்சிக்கணும். நின்ற நிலையில் ஆழமான சுவாசம். அமர்ந்த நிலையில் வெளிவிடுகிறோம், எழுந்து நிலையில் உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. இரு சுழற்சியும் முடிஞ்சிருச்சு. உடம்பு ஓய்வுல இருக்கு, இரு கைகளும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றி 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 வாழ்த்துக்கள். அடுத்ததாக
உடலை இயக்க பயிற்சி நன்றாக அருமையாக இன்னைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த சுவாசத்தை கவனித்த நிகழ்ச்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அமர்ந்த நிலையில் உடலை நேராக வைத்து, குறிப்பாக முதுகுத்தண்டை நேராக வைத்து, கண்களை மூடி உள்ளங்கைகள் வானத்துணை வைத்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. அக்கு காற்றோடு சேர்த்து மனமும் பயணிக்கிறது. மனம் எங்கு செல்கிறதோ அங்கு வாயுவும் செல்லும். வாயு எங்கு செல்கிறதோ அங்கு இரத்த ஓட்டம் செல்லும். இரத்த ஓட்டம் எங்கு செல்கிறதோ அங்கே செல்கள் புதுப்பிக்கும். இதுவே உடலையும் உள்ளத்தையும் பராமரிக்கும் வழிமுறையாகும். உள்மூச்சு வெளிமூச்சு. இதையே திருமூலர் மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு என்கிறார். மனம் எங்கு செல்கிறதோ காற்று அங்கு செல். மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை. மனம் எங்கு போகிறதோ காற்றும் அங்கு போகும். உடம்புக்குள் எங்கு போகவில்லையோ அங்கு காற்று போகாது என்கிறார். மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார் மண்மனம் மனோலயமாகவே என்கிறார். திருமந்திரம் ஒரு வரிக்கு 4 சொல் உண்டு. 4 வரிகளை கொண்டு சுவாசத்தில் பயணிக்கிறோம். சுவாசத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். மூக்கு துவாரங்கள், மூச்சு குழாய், நுரையீரலில் பட்டு அந்த நுரையீரல் வழியாக உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கும் உயிர்ப்பாற்றலை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து மூக்குவழியாக விடுகிறது. மிக உயர்ந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை பேராற்றல். இதற்கு பணிந்து நன்றி உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புத்தம்புது காலை. உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது? சாப்பிடும் பொழுது
பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா மருந்து. பல்லுக்கு வேலை கொடுக்காம முழுங்குனா நல்லது இல்லைங்க. ஆமாம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வாயில் எதுக்கு பல் இருக்குது? எல்லோரும் யோசிங்க. பல்லுடைய வேலை என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? சாப்பாட்டை அரைக்கிறது தானே. இதை யாருமே செய்கிறது இல்லை. எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏன் வாயில் பல் இருக்குது? சாப்பாட்டை நல்லா அரைச்சி சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது பயன்படுத்துறதே இல்லையே. இங்கே பாருங்க, யாரெல்லாம் வாயில் பல்லில் ஒழுங்காக வேலை கொடுக்காம குண்டு குண்டாக முழுங்குறீங்களோ, ஒருவேளை உங்கள் வயிற்றுக்கு வாய் இருந்தால் திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? அறிவு இருக்கா உனக்கு? எங்கிட்ட நான் பல்லா இருக்கு, நான் எப்படி மெல்றதுன்னு வயிறு கேட்கும். எங்கள் வயிற்றுக்குள்ள பல்லா இருக்குது, இல்லை வயிற்றுக்குள்ள மிக்சி மாதிரி பிளேடாக இருக்குது, இல்லை வயிற்றுக்குள்ள கிரைண்டர் மாதிரி கல்லாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. வயிறுங்கிறது டப்பா. அந்த டப்பாக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. அது எப்படி தெரியுமா இருக்கும்? திக்கி பாருங்க, யாராவது பசியோடு இருக்கும் பொழுது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஒரு ஸ்பூனில் எடுத்து கையில் ஊற்றினா கை பொத்துக்குங்க. இரும்பில் ஊற்றினா இரும்பு ஓட்டையாருங்க. செல்ஃபோன் ஊற்றினா செல்ஃபோனே ஓட்டையாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. உடனே நீங்கள்லாம் கேட்பீங்க, ஏங்க இரும்பவே உருக்குற அந்த ஆசிடு இறைப்பையை ஓட்ட போடுறாதான்னு. இறைப்பையுக்கும் அந்த ஆசிடுக்கு நடுவில் ஒரு சளிப்படலம் இருக்கும். அதுக்கு பேர் மியூக்கஸ்ன்னு பேர். அந்த சளிப்படலம் தான் இந்த ஆசிடை வயிறு ஓட்ட போடாமல் பார்த்துட்ருக்கு. இந்த அல்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் வருதுன்னு தெரியுமா? நல்லா பசி எடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசிடு என்ன இவர் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த மியூக்கஸை சாப்பிட்டு அந்த சளியை சாப்பிட்டு வயிற்றில் சின்னதாக ஒரு ஓட்டை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் அல்சர். அதனால தான் எப்போ பசிக்குதோ சாப்பிடணும். பசி இல்லாதப்ப சாப்பிடவும் கூடாது, பசி எடுத்து சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது. அப்போது பாருங்க, நான் சிம்பிளாக சொல்லிட்டா, வயிறு இருக்கு இல்லையா, எப்போ பசிக்குதோ ஜீரணத்துக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின் இது போன்ற என்சைம்ஸ் எல்லாம் சுரந்துருச்சா? நாம் என்ன தெரியுமா தப்பு பண்ணுறோம்? சுமாராக நம்ம ஒரு 30 வாய் சாப்பிட்றோமா, ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா? உடனே கணக்கெழுதி வச்சுக்காதீங்க 40 வாய், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நம்ம ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா? நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, முதல் 4 வாயை குண்டு குண்டாக முழுங்கிடுறோம் பல்லுக்கு வேலை கொடுக்காம. அது என்ன ஆகுது தெரியுமா? வயிற்றில் 40 வாய் ஜீரணம் பண்ணுறதுக்கு ஆசிட் இருக்குது. முதல் 4 வாய் பல்லுக்கு ஒழுங்காக வேலை தராமல் குண்டு குண்டாக முழுங்குறதுனால முதல் 4 வாய் சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஆசிட் தீர்ந்து போயிடுது. அந்த 4 வாய் சாப்பாடு இருக்கு இல்லையா, அது நல்ல சர்க்கரையாக மாறுது, நல்ல கொழுப்பாக மாறுது, ரத்தமாக மாறுது, உடம்புக்கு நல்லது பண்ணுது. அப்போது முதல் 4 வாய் பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காம குண்டு குண்டாக முழுங்கி இருக்கிற ஜீரண சுரப்பி எல்லாம் தீர்த்துருச்சா? ஓகே, இதுவரை கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 36 வாய் எடுத்து பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காம குண்டு குண்டாக முழுங்கிடுறோமா? இப்போ வயிற்றில் பொத்துன்னு விழுகுதா? அப்போ வயிற்றில் ஜீரண சுரப்பிகளே இல்லையா? அப்போ என்ன ஆகுது? தொப்பை வந்துடுது, உடம்பு குண்டாயிருது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வாக்கிங் போவோம். உடனே 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் வந்து உட்காந்து 2 முட்டை பப்ஸு சாப்பிட்ருவோம். கணக்கு டேலி ஆகிடும். ஆமாங்க, இப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ அங்கெல்லாம் சாப்பாடு கடை நிறைய திறந்து வச்சுட்டாங்க. சுண்டல் விற்கிறாங்க, பஜ்ஜி விற்கிறாங்க. சாப்பிட்டு ஏற்கனவே சாப்பிட்டது ஓவராச்சுன்னு சொல்லுது அங்கே போகிறது, அப்புறம் அங்கேயும் போய் சாப்பிட்டு வருது. அப்புறத்துக்கு வாக்கிங் போகிறது. சில பேர் இப்போல்லாம் வாக்கிங் எல்லாம் போகிறது இல்லைங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில் காட்டுறவங்க ஒரு மிஷினு விற்கிறாங்க. எடுத்து வயிற்றில் கட்டிக்கிட்டு ஃப்ளக்கில் சொருகிட்டு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க ஆடுறீங்க கேட்டால், தொப்பை வந்துருச்சு உடம்பு வச்சு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது. மானங்கிட்ட பொழப்பு. எதுக்குங்க திம்பானே, எதுக்கு வேங்க ஆடுவானே? புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் சிம்பிளாக சொல்லிட்டா, யார் ஒருவர் பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உடம்பு வராது, வந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வினபிடிச்ச உடம்பும்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டு குண்டாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. சில பேர் அப்படிதாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்க. கேட்டு பாருங்களேன், நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், குண்டாயிட்டேன் அப்படிம்பாங்க. ஹலோ, ஒரு சப்பாத்தியை முழுங்கினால் குண்டு, 10 சப்பாத்தியை மென்னால் ஒல்லி. இட் இஸ் a matter of manifying in the mouth. சிம்பிளாக சொல்கிறேங்க, பல்லுக்கு எவ்வளோ வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்றோமோ அந்த உணவு மருந்தாக மட்டும்தான் மாறும். உடம்புக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது. நமக்கு வரும் அனைத்து சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு போன்ற அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்காம சாப்பிட்றது தான். பல்லு எதுக்கு இருக்கு? நல்லா அரைக்கணும். சாப்பிட்டு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குங்க. யாரெல்லாம் குண்டா இருக்கிறீங்களோ, வழக்கமாக 4 இட்லி சாப்பிடுவீங்களா, இனிமேல் 8 இட்லி சாப்பிடுங்க, ஒல்லியாயிருவீங்க. ஆமாங்க,
4 இட்லியை முழுங்குனா குண்டு, 8 இட்லியை மென்னா ஒல்லி. யாராவது ஒல்லியா இருக்கீங்களா? டெய்லி 8 இட்லி சாப்பிட்றீங்களா? இனிமேல் 2 இட்லி சாப்பிடுங்க, குண்டாயிருவீங்க. ஆமாங்க, 8 நல்லா மென்னு சாப்பிட்டா ஒல்லி, 2 முழுங்குனா குண்டு. எனவே புரிந்து கொள்ளுங்கள், நமது உடலில் வாயில் பல் இருப்பது எதற்கு என்றால் சாப்பாட்டை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிடுவதற்காகத்தான். அந்த நல்ல கூழ் மாதிரி அரைக்கிறீங்க இல்லையா, தமிழில் கூழ்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் கைம் சைம் அப்படின்ற மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்க. இங்கே வாயில் நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வயிறு கண்டிப்பாக ஜீரணம் பண்ணுங்க. அந்த உணவுனால மனிதனுக்கு எந்த வியாதி வராது, ஆரோக்கியம் மட்டும்தான் வரும், நிம்மதி மட்டும்தான் வரும், சந்தோஷம் மட்டும்தான் வரும், எனர்ஜி அவ்வளோ வருங்க. நான் சொல்கிற மாதிரி மட்டும் இனிமேல் சாப்பாடை வாயில் போட்டு பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி முழுங்கி பாருங்களேன். 100 நாள் சுகர்லாம் குணமாயிரும், ஆஸ்மாலாம் சரியாக போயிடும், கேன்சர் எய்ட்ஸ் இருந்து அதுவே 6 மாதத்துல எல்லாம் சரியாக போயிடும். இதைத்தான் ஒழுங்குபடுத்தணும். எனவே இனிமேல் சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நன்றாக வேலை கொடுங்கள். வயிற்றில் பல்லில்லை என்று நினைத்து கொண்டு இனிமேல் முழுங்குவதற்கு முன்னால் வயிற்றில் பல்லில்லை என்று நினைத்து கொண்டு சாப்பிடுங்கள். இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்களேன், வித்தியாசம் தெரியும். இப்படி சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. ஈலர் பாஸ்கர் ஐயாவின் ஒவ்வொரு சிந்தனைகளும் இன்றைய வாழ்க்கை முறைக்கு தேவையான சிந்தனைகளாக இருக்கும். ஆனால் சிறப்பான சிந்தனையாகவும் சிறிய சிந்தனையாகவும் அனைவரும் பின்பற்றுவோம். வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை வழங்க வருகிறார் திரு கண்ணப்பன் ஐயா. வாழ்க வளமுடன். உணவு வாய்க்கா வயிற்றுக்கா அப்படின்னு 2-3 நாட்களாக பார்த்தோம். இந்த வாய்க்கு தான் அப்படிங்கிறது மிக பொருத்தமானது. அதற்கு பிறகுள்ள போய் வயிற்றுல உடற்கா மாறுது அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ நம்முடைய குழந்தைகளை வீடுகள்ல மற்றவங்க சாப்பிடும் பொழுது ஒரு கவனிச்சு பார்த்தோம்னா, நிச்சயமாக பல நபர்கள் நாங்க பள்ளியில வேலை பார்க்கறதுனால பள்ளிகள்ல பல்வேறு குழந்தைகள் அப்படியே போட்டுடனே விழுகக்கூடிய பழக்கமாக இருக்கு. யார் ஒருத்தருக்கு உடல் பருமனாக இருக்கோ அல்லது உடல் தொந்தரவுகளோடு இருக்காங்களோ, கண் பார்வை குறைவாக இருக்கோ, நினைவாற்றல் குறைவாக இருக்கோ, மந்தமான குழந்தைகளா இருக்கோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உணவை வாயிலேயே சுவைகள் பிரிக்கப்படாத அளவுக்கு மெல்லவே மாட்டாங்க. அப்போ முதல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது உணவை எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்த மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இந்த நேரத்துல பதிவிட வேண்டியது இருக்கு. நம்ம உணவை பத்தி பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா உணவுல நல்ல உணவுலாம் போகும்போது உடம்பு எப்படி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதை நாம் தொந்தரவாக அனுபவிக்கிறோம். அந்த தொந்தரவு தான் நோய்னு சொல்றோம். அந்த நோய்க்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம். அப்போ தொந்தரவு இல்லாத ஒரு உடல் இருக்காது அப்படிங்கிறது தான் கருத்து. நிச்சயமாக தொந்தரவு வரும். அப்போ அந்த தொந்தரவு எளிமையாக போக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உணவுலயே உணவு மருந்து இதை 2ஆ பிரிக்கிறது. உணவு என்பது இப்போ அரிசி சாதம் அல்லது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கொட்டைப்பருப்புகள் இப்படி பிரிக்கப்படுது. இது உணவு. இதுக்குள்ள மருந்துங்கிறது ஒண்ணு இருக்கு. மருந்துனா நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் மருந்து. அப்போ இந்த மருந்தை அளவாக பயன்படுத்தணும். மிக முக்கியமானது. ஒரு நல்லதுங்கிறதுக்காக வேண்டி தினமும் முந்திரி பருப்பியை கொடுக்கறது, அதிக அளவுல தேனை கொடுக்கறது. தேனும் கூட மருந்து. மருந்து அளவாக பயன்படுத்தணும். அதே போல பிஸ்தா, சாரா பருப்பு இப்படி நிறைய வகைகள் இருக்கு. இது உள்ள போனா விரிவடையும். செறிந்த உணவு அப்படிங்கிறாங்க. ஒரு மிளகை கடிச்சோம்னா அந்த மிளகு சாதாரணமானது. ஆனா அது உள்ள போய் விரிவடையும்.
உள்ள போய் விரிவடைறதெல்லாம் மருந்து. விரிவாக இருந்து அதிகமான உணவு இருக்கு, ஒரு இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கிராம் உணவுள்ள போய் குறைந்த அளவு வந்து விரிவடையும், சக்தியாக மாறும். இது உணவு. இந்த உணவையும் மருந்தையும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க சித்தர்கள். அதை எளிமைப்படுத்தி முப்பொருள் என்ற நூல்ல வந்து ஆசான் செந்தமிழன் எழுதியிருக்கு. அதுல நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ உணவு என்பது தனியாக எடுத்துக்கணும், மருந்து என்பது தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா இது பல்வேறு நபர்களுடைய அனுபவத்துல வெளிப்பட்டது. உதாரணத்துக்கு வந்து முதல் கொரோனா என்பது வந்து நல்ல அக்னி வெயில்ல தொடங்குச்சு சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த கபசுர குடிநீரை வந்து அதிகமாக கொடுத்தாங்க, அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஏற்கனவே உடம்பு சூடு, தினமும் எடுத்துக்கிட்டாங்க. தினமும் வந்து அந்த நிலவேம்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பொருள் அத்தனை தினம் எடுத்ததனுடைய விளைவாக அது அப்படியே உள்ள புண்ணாகி அல்சர் ஆகி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல நபர்கள் வந்து போராடினாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து மருந்து என்பது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 3 நாள் அல்லது தொந்தரவு இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான நபர்களுக்கு குடிக்கணும். அந்த கபசுர குடிநீர் என்பது கூட குடிநீர் அல்ல, அது மருந்து. ஆனா பேர் வந்து குடிநீர் அப்படின்னு இருக்கு. ஆனா அது வந்து பொருத்தமான சொல் அல்ல. அது மருந்து அப்படிங்கிற பெயர் சொல்லதான் வரணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல குறிப்பிடுறோம். அதனால வந்து மிக முக்கியமானது மருத்துவ பொருட்களை வந்து நம்ம அளவாக பயன்படுத்தணும். நீங்க தொடர்ச்சியாக இஞ்சி டீ கூட தொடர்ச்சியாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு கபம் இருக்கிற போது அல்லது உடம்பே உணர்த்தும் நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி, அந்த சமயத்துல அதை வந்து சரியான நிலையில நிறுத்திட்டு அடுத்த பானங்களுக்கு போறதுதான் சரியா இருக்கு. வெய்ய காலத்திலையும் டீ, குளிர்காலத்திலையும் டீ, மழை காலத்திலையும் டீ, இப்படி ஒண்ணு பழக்கப்பட்டதையே திரும்ப திரும்ப செய்யுது இந்த மனம். ஏன்னா பழக்க பாங்குதான செயல்பாடு. இப்படி பழகி போனதை வந்து தொடர்ச்சியாக நாம் செய்யறோம். அதை வந்து குறிப்பறிந்து நம்ம செய்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பொருளாதார செலவையும் ஒரு நோய் பயம் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம பதிவிட வேண்டியது இருக்கு. அதனால மருந்து வேற, உணவு வேற. இதை வந்து அளவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இதன் மேலும் வந்து நீங்க படிங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மேலும் இதன் மேல கவனம் செலுத்தும் போது இன்னும் நிறைய புரிதலை வந்து நமக்கு கொடுக்கும். இப்படிதான் வந்து சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம உடல் தொந்தரவு வரும் பொழுது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துன்பம் பொறுத்தலும் பிணி பொறுத்தலுமே தவம்ங்கிறார். முக்கியமானது இந்த உடலை பொறுத்து கொள்ளும் போது சிறு சிறு தொந்தரவுகளை பொறுத்துக்கும் பொழுது அது தவமாக மாறுது அப்படிங்கிறாரு. அதோட சேர்த்து இந்த உடலை புரிந்து கொள்ள சிறந்த வாய்ப்பாக அமையுது. இந்த சிற்றண்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். அதே போல இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு திருமூலர். மேலும் மனமே உடம்பை பராமரிக்கிறது. உடம்பு மனதை பராமரிப்பதை விட மனம்தான் உடம்பு மேல ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்போ அந்த மனதை செழுமைப்படுத்துவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல சான்றோர்களுடைய நட்பையும் நல்லவர்களுடைய கைகோர்த்தலையும் மிக முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக நான் பார்த்த வகையில மனம் பாதிக்கப்படாமல் உடல் பாதிக்கப்படாது. அப்போ மனதுக்கு தான் மருந்து கொடுக்கணும், மனதை செழுமைப்படுத்துவதற்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை பின்பற்றி பாருங்க, மனதை நல்வழிப்படுத்தி பாருங்க, மனதை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்க. நல்ல ஓவியம் வரைவது, நல்ல இசையை கேட்பது, நல்ல ஆடல் பாடல் கொஞ்ச நேரத்தை வந்து செலவிடுவது, இப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக மேன்மை அடையும். இதே வந்து இஸ்ரேல்ல அறிவியல் படித்தவர்களை விட இந்த இசைத்துறையில அதிகமா இருக்கிறவங்களை வந்து மருத்துவத்துக்கு
தேர்வு பண்றாங்க. அந்த மாதிரியான சிலபஸையும் கூட அங்க வச்சிருக்கிறதாக நூல்கள் சொல்லப்படுது. அதனால ஒரு ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞன் ஒரு நோயாளியை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து ஒரு பக்கம் ஒரு கை வந்து 33 வருடமாக இயங்காத கையை வந்து நல்லா தூங்க வச்சு உள்ள சில மருந்துகள் கொடுத்து அவருக்கு ஒன்னே ஒன்று நல்ல ஒரு 5 நிமிடம் நல்ல அந்த இசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலை அசைத்து ஆடும் பொழுது நிச்சயமாக மேம்படும் சொன்னதுல ஒரு 33 வருடம் கை இயங்காமையே இருந்தவர் வந்து இயங்கி இருக்கு. இது நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால வந்து மனதை செழுமைப்படுத்துவதற்கு வந்து அந்த கலைகள்ல ஈடுபடும் பொழுது மனம் லயமாகுது. மனம் லயமாகும் போது உடம்பு லயமாகுது. தண்ணி இயக்கத்திற்கு வருகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததாக இந்த வெயில் காலம் முடிஞ்சிட்டு அடுத்த பருவம் தொடங்கி இருக்கு. இந்த வெய்ய காலத்துல வந்து அதிகமான சூடுடையவர்கள் வந்து சோற்று கற்றாழைய வந்து நல்ல காலையில ஒரு 2 பீஸ் வெட்டி அதைய வந்து உப்பு தண்ணியில அலசிட்டு சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய உடம்பு சூடு குறையும். அதோட சேர்த்து இந்த குழந்தையின்மைக்கும் அது பயன்படும். 2வது மாதவிடாயில பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சோத்து கத்தாழையை எடுத்துக்கலாம். ஏதாவது சூடு பட்டுச்சு அப்படின்னா அல்லது ஒரு கொப்பளை போட்டுச்சு அப்படின்னா கூட அந்த இடங்கள் வந்து கொப்பளிக்காம இருக்கிறதுக்கு அந்த தழும்பு வந்து அதிக நாள் இருக்கும். அது இல்லாம இருக்கிறதுக்கும் அந்த சோத்து கத்தாழையை அப்பவே எடுத்து பூசிட்டோம் அப்படின்னோம்னா அது திரும்ப வராது அப்படிங்கிறது வந்து நம்முடைய அனுபவ உண்மை. அதுக்கு அடுத்ததாக நாம் சாந்தி ஆசனத்திற்கு போகிறோம். சாந்தி ஆசனம் நேற்று செய்தது போல படுத்த நிலையில் செய்வது சிறப்பானது. இன்னொரு முறையும் நாங்க செய்து காட்டுறேங்க. படுத்த நிலையில் கால்கள் தளர்வாக இருக்கு, உடல் தளர்வாக இருக்கு, உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கு. உங்களுடைய கால் விரல்களை கவனிங்க. கால் விரல்கள் தளர்வாக இருக்குதான்னு தெரியல, கொஞ்சம் தெரியுற மாதிரி படுத்து கொஞ்சம் இருக்கீங்க. சரியா இருக்குங்களா ஐயா? கொஞ்சம் முன்னோக்கி போதும். கவனம் கால் விரல்களில். விரல்கள் தளர்வாக இருக்கட்டும். பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களுக்கு நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அவ்விடங்களில் வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. நீண்ட காற்று உள்ளிழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கல்லீரல், பித்தப்பை, கருப்பை அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது.
தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம். இரு கைகள் பகுதியில் நம்முடைய கவனம். கை விரல்கள் பகுதி. கை விரல்கள் முழுவதும் தளர்வாக இலக்கமாக உள்ளங்கைகள் மேல் நோக்கி வைத்து உள்ளோம். அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கழுத்து பகுதியில் நம்முடைய கவனம். தலைப்பகுதியில் நம்முடைய கவனம். தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலைப்பகுதி முழுவதும் நம்முடைய கவனத்தை பரவிடுகிறோம். தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம், வலிமைப்படுத்திக் கொள்கிறோம். தலைப்பகுதியில் உள்ள மூளை பகுதியில், முதுகு தண்டுவடத்தில் நம்முடைய கவனம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதி, இரு கைகள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், இருக்கால், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உள்மூச்சு, வெளிமூச்சு. இவ்வேளையில் உடல் முழுவதும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் நன்றாக மூட்டியக்க பயிற்சி, தோப்புக்கரணம், சுவாசத்தை கவனித்தல் செய்ததன் மூலமாக நம்முடைய உடல் தூய்மையடைந்திருக்கிறது, உறுதியடைந்திருக்கிறது. நம் உடலில் உள்ள தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறி விடுகிறது. மேன்மையான உயர்ந்த எண்ணங்கள் உள்ளே செல்கிறது. மெல்ல இடது கையை தலைக்கு மேல் உயர்த்தி வலது கையை நம்முடைய நெஞ்சக பகுதியில் வைத்து மேலே எழுந்து கொள்கிறோம். நன்றாக கைகளை உரசி இரு கண்களிலும் வைத்து வருடி விடுகிறோம். நன்றி ஐயா. இன்றைய சிறப்பான மற்றும் ஒரு கேள்வி பதிலுக்கு முன்பாக ஒரு சிறிய தகவல். நாம் இந்த நிகழ்வை காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடத்தி வருகிறோம் என்பது இந்த நிகழ்வுக்கு உண்டான இந்த நேரம் சரியான நேரம் என்பதனால் நாம் இதை சரியாக நடத்தி வருகிறோம். நேர மாறுதலுக்கு நாம் மற்றும் முயற்சித்தால் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதனால் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறோம். அதாவது நமக்கு என்ன பலன் வேண்டும் என்பதனை இந்த கருத்துக்கள் மூலம் சொல்ல இருப்பதால் அதற்கு இந்த நேரமும் நமக்கு முக்கியமாக உள்ளதால் நண்பர்கள், கலந்து கொள்ளும் நண்பர்கள் இந்த நேரத்தை பொருட்டாக நினைக்காமல் தங்களது உடலையும் எண்ணத்தையும் மனதையும் ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வர இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த நேரத்தை காலை 5 மணி முதல் 6 மணி வரை நிகழும் இந்த நேரத்தினை அனைவரும் சிறப்பானது ஒரு நேரமாக பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாங்கள் நடத்தும் இந்த இணைய வழி
கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பயிற்சியாக அளிக்கப்படும். சில நண்பர்கள் கேட்டபடி என்னவென்றால் தொடர்ந்து உரை பயிற்சியாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டார்கள். அதாவது நாளையிலிருந்து கூட சில பயிற்சி முறைகள் மாற்றப்படும். தொடர்ந்து ஒரே பயிற்சியே இருக்காது. ஏனென்றால் ஒரு பயிற்சி முறையை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு புரிய வரும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு 10 நாடுகளுக்கு ஒரு முறையாகவும் 15 நாடுகளுக்கு ஒரு முறையாக நம்மளுடைய பயிற்சி முறைகளையும் மாற்றி நம்ம நடத்தும் இந்த நிகழ்ச்சிகளையும் சிறு மாற்றங்கள் நிகழும் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கேள்வி பதிலை கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு தங்களுக்கு ஏதேது சந்தேகம் இருந்தால் இன்றோ நேற்று நடந்த நிகழ்ச்சியில் சந்தேகம் இருந்தால் தங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்கலாம். ஐயா பதிலளிக்க தயாராக உள்ளார்கள். சந்தோஷம். ஐயா நடத்திய வகுப்பில் அனைவருக்கும் ஒரு இனிமையான சந்தோஷமான எல்லாருக்கும் புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஏனென்றால் சந்தேகம் வராத அளவுக்கு உங்களுடைய பயிற்சிகள் இருந்ததற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சியை சேர்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் நம்மளுடன் கலந்து கொண்டு இணைப்பு திட்டத்தில் கலந்து கொண்டு சிறந்த ஒரு சிறப்புரையாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி சங்கத்தை சார்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட ரொட்டேரியன் அனைவர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் தங்களும் தங்களை சார்ந்தவர்களையும் இதில் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பான ஒரு நிகழ்வாக எங்களுக்கு மாற்றி கொடுக்குமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.